சொல்லு. மா மா சொல்லு. மா இதுக்கெல்லாம் பயந்தா நீ எப்படி போலீஸ் ஆவ? இனிமே நீ எதுக்கும் பயப்படாத மாதிரி உன்னை தயார் பண்ண. நீச்சல் போட்டி அனைத்திலும் முதல் பரிசு சக்திவேல் 11th ஸ்டாண்டர்ட். தம்பி எல்லா பிரைஸையும் வாங்கிட்டு பேசாம போற, ஏதாச்சும் பேசு, அப்பதான் மற்ற ஸ்டூடெண்ட்க்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். வாடா. போலீஸ் ஆக போறோம்டா, நீ தைரியமா பேசு. வா வந்து பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ஏய் என்னடி இவ இப்படி பேசுறா? பேர் என்னப்பா? சக்திவேல். இப்பெல்லாம் நார்மலா தான் பேசுவான் டாக்டர். பயம், பதட்டம், கோபம், என் சந்தோஷம் அதிகமானா கூட குரல் பெண் குரலா மாறிடுது டாக்டர். கொஞ்சம் குறைஞ்சதும் மறுபடியும் நார்மலா பேசுவான் டாக்டர். ஹாப்பி பர்த்டே சக்தி. தேங்க்ஸ் மாமா. ஹை செல்போன். கபடி 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 வாடி கபடி லேடி கபடி. தோக்கோ பட்டால கண்டிப்பா வந்துடுவா. கபடி 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 கபடி. வாடி 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 வாடி. பொதுவா 14 வயசுக்கு மேல தான் ஆம்பளை பசங்களுக்கு குரல் கட்டு உடைஞ்சு ஆண் குரல் வரும். சில பேருக்கு குரல் கட்டு உடையாம அப்படியே கீச்சு குரல்லே இருக்கும். இதுக்கு பியூபர் போனியான்னு பேரு. நீங்க கூட பார்த்திருப்பீங்க, சிலர் நார்மலா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு கோபப்படும் போது மட்டும் குரல் கீச்சு குரலா மாறிடும், அப்புறம் நார்மல் ஆயிடும். ஆனா உங்க பையனுக்கு எந்த மாதிரியான இமோஷன் அதிகமானாலும் குரல் மாறுது. இது எங்களுக்கும் புதுசாக தான் இருக்கு. இவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எல்லா ரிப்போர்ட்டும் வெரி நார்மல், பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் லேடிஸ் வாய்ஸ். அதுவா ஒரு நாள் கண்டிப்பா சரியாயிடும், நம்பிக்கையோட இருங்க. போலீஸ் ஆக்குறேன்னு என் பையன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. போதும், கடைசி வரைக்கும் அவன் என் பிள்ளையாவே இருந்துட்டு போட்டோம். வாயோ மந்திரம் பேயோடனேன்னு ஐயோ போறீங்க. இதை எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இனிமே நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். போலீஸ் ஆக மாட்டேன். அப்படி சொல்லாதப்பா. உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை. ஊர்ல எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு செத்தலாம் போல இருக்கு. ஒரு 5 ரூபா குறையுது கொடுத்தல. தேங்க்ஸ் தலைவா. குவார்டர் கொடு. அக்கௌண்ட்ல வச்சுக்க, நாளைக்கு தரேன். அக்கௌண்ட்ல வச்சு இதுனா டீ கடையா? கிளம்பு கிளம்பு. யோ 105 ரூபா சரக்கு இல்லைன்னு சொன்னல, போ. இருக்கும் பாருண்ணா. இன்னும் நீ கிளம்பியா?
நீ சொன்னா நான் கிளம்பணுமா? வேணாம் சக்தி, உன் வேலையை வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இது கவுன்சிலர் பாரு. மக்களே, குடிமக்களே, இந்த அநியாயத்தை கேளுங்க. இந்த கடையில கிட்டத்தட்ட 7-8 வருஷமா குடிய வரேன். ஒரு குவார்டர் கடன் கேட்டா என்கிட்ட காசு கேக்குறாப்பா. ரொம்ப தப்பாச்சு. நான் ஒரு கணக்கு சொல்லிட்டா, ஒரு நாளைக்கு 2 குவார்டர்னா ஒரு மாசத்துக்கு எத்தனை குவார்டர்? 60 குவார்டர் ஆச்சு. அப்ப ஒரு வருஷத்துக்கு 720 குவார்டர். பியூட்டிஃபுல். அப்போ 7 வருஷத்துக்கு நான் ஒரு 5000 குவார்டர். அண்ணே அவர் தப்பா சொல்றாரு, மொத்தம் 1040 குவார்டர் ஆச்சுண்ணே. சூப்பர் ப்ரோ. நீ இப்ப என்ன பண்ற? நீ கவுண்டர்ல உட்கார்ந்து இருந்தாலும் சப்ளை அனுப்பு. ஒரு குவார்டருக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினா அப்போ 5040 குவார்டருக்கு எவ்வளவு ஆச்சு? 25,200 ரூபாய் ஆச்சு ப்ரோ. ஃபேண்டாஸ்டிக். என் காசு 25,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு குவார்டர் கடன் கேட்டா கவுன்சிலர் பாருன்னு மிரட்டுறான்பா. செம கணக்குப்பா. 25,000 தரீங்களா பாஸ்? இல்லனா குவார்டர் தரீங்களா? இந்த இப்படி கிளம்பிட்டீங்க. இந்தா நீ ஆஃப் எடுத்துன்னு போ. நீதான் வரணும். அதானே, கண்டிப்பா வருவாரு. வாங்கடா, நீங்களா நாளான ஒரு கை பார்த்துடலாம். முழு அமாவாசைல முக்கா ஃபுல் வந்து தில்ல நின்று இருக்கேன்டா. வெள்ள வாடா செத்த பேய்களா. டயரை வெடிக்க விட்டா டர்ராயிடுமா? சில்லாகிட்டுமா சின்னிய ரம்மா மரணம் அசு மரணம். இப்ப நீங்க எல்லாம் வெளில வரணும். ஆரம்பிங்க. எதுக்கும் பயப்படுறதா இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாவணும். இன்னைக்கு ஓகே எனக்கு ஒரு நியாயத்தை மட்டும் சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? எங்க அப்பன் அவங்க அப்பனுக்கு பண்ண சத்தியத்துக்காக கண்டதெல்லாம் கத்துன்னு வந்தான். அவங்க கூட நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எனக்கு பொம்பளை வயசு வர வச்சு டெய்லி குடிக்க வச்சு சுடுகாட்டுக்கு வந்து என்ன புலம்பு விட்டீங்களே, இது நியாயமா? ஜாலியா வாழ வேண்டிய வயசு பையன் இப்படி பண்ணிட்டீங்களே. கூட்டத்தில் எங்கேயா ஒரு ஆம்பளை கோவப்பட முடியுதா? ஒரு ஃபிகர் பார்த்தா சந்தோஷப்பட முடியுதா? எவ்வளவு குடும்பம் தெரியுமா? அசிங்கம். வழி தெரியுமா உங்களுக்கு? அதான் வந்திருக்கேன். எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கீங்க. ஆனா ஒரு கண்டிஷன். எப்படி உள்ள பூந்து என் வாய்ஸை மாத்தினீங்களோ அதே மாதிரி திருப்பி உள்ள பூந்து என் வாய்ஸை மாத்தணும். இல்ல நம்ம ஒருத்தனை கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேன். ஏய் எதுல பூவல்? ஏய் புஷ்பா புஷ்பா சந்திரசிலே. ஏய் வந்துருச்சா? வாங்க பூசாரியம்மா. யார் ஊர்லயும் திருவிழான்னு போனீங்க? எப்ப வந்தீங்க? அட நேரம் இங்கதான் வரேன். இன்னும் வீட்டு பக்கம் கூட போகல. என்ன இதெல்லாம்? மழை தானே, நாட்டுக்கோழி முட்டை, சட்டி தம்பி கூட என்னமா இருந்துச்சு திருவிழா தெரியுமா? அந்த மக்க கூட்டமும் சந்தோஷமும். அடடட, எங்கெங்கயோ பொழப்புக்கு போன சொந்தங்கள்லாம் ஒண்ணு கூடுறப்போ கஞ்ச பயலா இருந்தவன் அள்ளி கொடுக்குறான், சிடுமூஞ்சியா இருந்தவன் சிரிச்சு பேசுறான். அழியும் துரோகத்தையும் மறந்து அப்படியே கட்டி தழுவுறாங்க. கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு சம்பந்தம் பேசுறாங்க. அம்மா
அந்த சந்தோஷம் ரொம்ப பெருசுமா. மா மா ரெடி. நம்ம கோயிலையும் இனி திருவிழா நடக்கும். சரிம்மா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்கம்மா. நம்ம கோயில நாளாம எப்படி? நீங்க வேற கோவிலு போலீஸ்னு அவன் காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். யூரியா என் பைக் எடுத்து சுத்திட்டு இருக்காரு. ஆமா, அவருக்கு ஆசை பாரு. தினம் ராத்திரி ஏதாவது பார்ல விட்டு வர வேண்டியது, காலையில அவர் தேடி எடுத்துட்டு வர வேண்டியது. இதே வேலையா போச்சு. எழுந்திரிச்சது நல்ல வேஷம் வேற. வா எப்படிங்க பாடா. வண்டியில பிரேக் சரியில்லை, பிரேக் ஷூ மாத்து. அவர் காசுலாம் எனக்கு வேணாம். நான் வளர்ந்து அப்ப வேணான்ற. வாங்கிக்கோ, பிச்சைக்காரனுக்கு உதவும். ஓம் ராஜாதிராஜாய பிரசக்யஸ்யாஹினே நமோ பயம் வை ஸ்ரவணாய குர்மஹே ஸ்ரமே காமான் காமகாமாய மக்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது. சக்தி, இதுல ஒரு கையெழுத்து போடுப்பா. புரியுது புரியுது. வெட்டியா சுத்திட்டு இருக்க நீ எனக்கு அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிட்டியா? இல்லடா, ஒரு நிரந்தர வேலை என்ன தானே நானும் 4 இடத்துல சொல்லி பொண்ணுக்குன்னு பார்க்க முடியும். அதான் ரயில்வே வேலைக்கு அப்ளிகேஷன். போட்டாச்சு போட்டாச்சு. வாங்க செல்லக்குட்டி, இங்க பாருங்க. ஏய் எடுத்து வாங்கடா. ஏய் வாங்கடா சீக்கிரமா. கட்டுறாங்க. இதுக்கு கேட்டு. அடடடா என்ன அழகு தலைவன். ஏய் கொஞ்சம் தூக்குடா பேனர. யார் நீங்க? இதெல்லாம் ஏன் இங்க பண்றீங்க? இது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது. எடுங்க, பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்க அண்ணன் தான் இங்க கவர்மெண்ட். இங்க யார் எது செஞ்சாலும் எங்க அண்ணன் பேர் தான் வரணும். முதல்ல இங்க இருந்து பேனரை எடுங்க. நசமா கசாயத்தை கொடுத்தமா கம்முன்னு போனமா இருக்கணும். நம்ம பேரை வந்து சீன் கட்டக்கூடாது. நீ பாட்டுக்கும் வேலையை பாரு. எங்க அண்ணன் பேனர் மட்டும் இங்க இருக்கட்டும். நீ போய் பேனர் கழற்றி. ஏய் நீ கழட்டினா நான் கழட்டிடுவேன். ஏய் தப்பா பேசுறான்டி. நான் வரேன், எப்படி கழட்டுறான்னு பாக்குறேன். என்ன வேணாலும் பேசுங்க. ரவுடி பசங்களா, தானாக்கார குடும்பத்தை வச்சுக்கிட்டு பொண்ணுங்க விட்டு தகராறு பண்றீங்களா? சத்யனே நீ அண்ணே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பசங்களை கூட்டி இப்பே கிளம்புறேன். டேய் எந்திரா கிளம்புடா. டேய் அண்ணே கிளம்பிட்டானே. அக்கா சாரிக்கா. டேய் வண்டி எடுறா. கசாயம் எடுக்க வந்துருச்சு. காது ஊத்துக்கு போ. சீக்கிரம் போடா. தானா போலீஸ் டி பார்த்தல தானாக்காரங்க. அடிச்சு நவுத்திருப்பேன். அந்த கிளவி ஆக்ஷன் பிளாக்க கெடுத்துருச்சு. சமாளிக்கிறாராமா. எல்லாரும் கர்ச்சீஃபை எடுத்து கெத்தா நெத்தியில தான் கட்டுவாங்க. நீ வாயில கட்டும் போதே தெரிஞ்சிருச்சுரா கோவத்துல உன் வீக்னஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு. மவனே, உன் அந்த பொண்ணு பாட்டியை வந்து நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க. போதும் போதும், ஓட்டுறது நிறுத்து. நீயும் நிறுத்து, நான் கடைக்கு போகணும். எங்க போற? அந்த பிரேக் ஷூ கொடுத்த காசு கொடுத்துட்டு போ. பிச்சைக்காரங்க யாரும் காணுமேடா. காமெடி விடு. ஆட்டோ பையன் கையெழுத்து போட்டால. என் பையங்க நான் சொன்னதும் போட்டான். ரயில்வே ஃபார்முக்கு கீழே போலீஸ் அப்ளிகேஷனை வச்சு நைஸா கையெழுத்தினமா வாங்கிட்டீங்க. எக்ஸாம் அவன் தானே எழுதணும். அப்ப என்ன பண்ணுவீங்க?
நல்லதுக்கான முயற்சியை நாம செய்வோம். அதை நல்லபடியா முடிச்சு வைக்க வேண்டியது அவன் பொறுப்பு. அவர் பார்க்க வித்தியாசமா இருக்காரு. அவர் பார்க்க தாண்டா அப்படி இப்படி இருப்பாரு, ஆனா ஆளு செம்ம ஷார்ப். உலகத்துல எல்லாருக்கும் தலைக்கு உள்ளதான் மூளை இருக்கு, ஆனா இவருக்கு மட்டும்தான் தலையே மூளையா இருக்கும். நீ தமிழ்நாட்டின் டெடி பீர்றா, நீ துறக்காத கூலிங் பீர்றா. டெய்லி வந்து இதே சொல்லுங்கிறா. டேய் ப்ளூ சட்டை, உன் கமெண்ட்லாம் ஏன்ட்ட வேலைக்கு ஆகாது. டேய் தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு தனக்கு தானே இன்ஸ்பிரேஷன். அதுதான்டா நானு. ட்ரெஸ் எல்லாம் புதுசா இருக்குது. எவன் வைத்தியத்தில் கொட்டி வாங்கினது? அதெல்லாம் ஒன்றும் விடுமா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 1 லட்சம் பேர், ஃபோன் நம்பரு, இந்த டேட்டா பேஸ்லாம் டெலிகாம்ல எடுத்து கொடுத்தேனா, அதெல்லாம் கொஞ்சம் கல்லா கட்டுச்சு. அதான் புது ட்ரெஸ்லாம். சைனு இதுவும் அதில் தான். இதுவும் அதை தானா? டேய் எனக்கு அந்த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறேன், நானும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. யாரு? ஐயாவுக்கு இன்னைக்கு நல்ல காலம் பிறக்குது. ஐயாவோட அண்டா முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது, அகண்ட முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது. இந்த மூஞ்சில யார் சொன்னா? நான் சொல்லல, சக்கமா சொல்லுறா, சக்கமா சொல்லுறா. இன்னைக்கு உங்களுக்கு 8ஆம் நம்பர்ல யோகா அடிக்க போகுது. 4 ஈரட்ட 16 3 24 24. சக்கம்மா ஒன்னேவே டெஸ்ட் பண்றாரு. ஐயாவுக்கு நல்ல ரூட்ட காமி. தெரு நம்பர் 8, ஃபோன் நம்பர் 8. ஹலோ ஹலோ, எதுவும் பேசாதீங்க. நம்பர் 8 ராதாநகர் 8வது குருத்து நேர்ல வாங்க. சார் நான் உங்ககிட்ட எதுவுமே எது நடக்கும் அது நடந்தே தீரும். வேலை செய்தா? செய்து சக்கம்மாளுக்கு டீ. யோ இவ்வளவு சொன்ன ஜக்கம்மா உனக்கு ஒரு டீ சொல்லாதா? சொல்ல யோ 8ஆம் தெரு லெஃப்ட் திருப்பியா மாமா போயிட்டாரு. இந்த ரெண்டுல எது குச்சின்னு தெரியல, சுத்தி நிக்குது. மாலெல்லாம் மரியாதை போயிட்டாரா? என்னடா சொல்ற? ஐயோ இவன் செத்துட்டானா? எப்படி வசூல் பண்றது? எவ்வளோ உனக்கு? 5000 கொடுங்க. பரவாயில்லையே, செட்டில்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கான் போல தெரியுது. அந்த லிஸ்ட்ல என் ஃப்ரிட்ஜ் இருக்குடா, அந்த வரண்டா. டேய் போடு. உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கடா. பேண்டுக்காரனா? அறிவு கட்ட முண்டா. பேண்டுக்காரன் அவசரம் அடிங் மொட்டை. யார் பேண்டுக்காரன்? குழி தோன்றவனா? ஷூலாம் போட்டுருக்க? ஏன் குழி தோன்றவன் இன்சைடு ஷூலாம் போடக்கூடாதா? அச்சு மூஞ்சிங்கெல்லாம் வச்சிருவேன். பேங்க் ஸ்டாப்டா நானு. என்ன பிரச்சனை? யோ ஃப்ரிட்ஜ் காசு குடியா? ஃப்ரீசருக்கு தானே. டேய் ஃப்ரிட்ஜ் காசு குடுறா. முடியாட்டு தரேன். டேய் ஃப்ரிட்ஜ் காசு தரல, ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கின்னு போய் காவால போட்டு ஃப்ரீசரை தூக்கின்னு போயிடுவேன்டா. ஐயோ ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக ஃப்ரீசர்ன்ட்டுமா? எங்க மாமா அண்ணன் அழுகுன தக்காளியா? ஐயோ அப்படி சொல்லப்பா. தூக்கி காவால போட்டு ஃப்ரிட்ஜை தூக்கின்னு போயிடுவா நீ. ஏய் குடிகார கோதா சொல்லப்பா, தப்பா புரிஞ்சு. ஹலோ, எதுவும் பேசாதீங்க. நம்பர் 8 ராதாநகர் 8வது குருத்து நேர்ல வாங்க. நேர்ல பேசிக்கலாம் வாங்க. டேய் நீ தான் அந்த அட்ரஸ் குத்தியா? பெரியப்பா போடுறா. ஐயோ ஃபேஸ்புக் பெரியப்பா ஒரு ஸ்டேட்டஸ் கூட போடாம போயிட்டீங்களே. அவர் என்ன பாரினாடா போய்கிறாரு ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறது? என்னடா ஊருக்கே வாரி கொடுத்த வள்ளலாச்சே, இந்த ஊரே இவருக்கு கடன் பட்டிருக்கே. பாவி டாய், அவன் தான்டா ஊருக்கே கடன் பட்டுக்கிறான். அவனை பத்தி பெருமையா பேசினுக்கிற. எங்க பெரியப்பா எப்படா கடன்காரன் சொல்லுவ நீ? பெரியப்பாக்கு ஃபேஸ்புக்ல தவிர வேற எங்கேயும் அக்கௌண்டே இருக்க கூடாது. சாகும்போது அவர் கடன்காரனா சாவு விட மாட்டேன். சூப்பரா. ஏய் எவ்வளவு தரலாம்? நீ நியாயத்தை கேளுடா. நீங்க இருக்கீங்க வெக்கமாலியாடா உங்களுக்கு. நீ எப்ப எங்க அப்பா மட்டும் கடன் தரணும்? எவ்வளவுயா சொல்லியா? 13000 குறா. போற இடத்துல அவங்க சிச்சுவேஷன் பார்த்து ஒழுங்கா கலெக்ஷன் பண்ண மாட்டேன். எங்க போனாலும் அடி வாங்கின்னு வர. ஆனா அவனு மச்சான், அவன் அடிச்சது கூட எனக்கு வலிக்கல. ஆனா நீ ஒரு நடிப்பு நடிச்ச பத்தியா? ஆஸ்கார் விருது உனக்கு தான். ஆனா வாங்க விட மாட்டானுங்களே. முறுக்கேத்துற ஐட்டமா குடுத்து வச்சிருக்கேன். முடியலமா. 7 வருஷமா இததானே சொல்லி நிக்கிறேன். ஓடி போனவங்க 3வது வருஷம் உங்களை தேடி ஓடி வருவாங்க. ஸ்வீட் பாக்ஸ் 14 7ஆம் நம்பர்ல உங்களுக்கு யோகா அடிக்க போகுது. மாவன இப்ப நான் தான் உன்னை அடிக்க போறேன். டா ஒழுங்கு மாதிரியே போயிடு, இல்ல உன் பையன்கிட்ட மாட்டி விட்டுருவேன். ஐயோ டேய் எங்கேயோ ஓரமா நின்று நான் கூப்பிட்டு வச்சு 8ஆம் வாய்ப்பாடு சொல்லி தேவையில்லாம அந்த கூட்டத்துல மாட்டி விட்டு அடி வாங்கிச்சிட்டேடா. வாங்கிடா. ஓ சைன சொல்லி மேஜிக் பண்ணலாமா? ஏழ்ரே தொடுறது காப்பாத்தி சக்கம்மா. அட குண்டு பாருங்க. டேய் புடிடா பண்ணுடா. பேக் போட்டு போறா. 5 வரைக்கும் லாபம். இவரு சமத்து குட்டி. டேய் கழட்டு முடியோ. இப்படி 10,000 திரும்பலக்கு
நீங்க வேற நிவேதா வாட்ஸ் திஸ் ப்ளீஸ் பி குவைட். தானா காரணம். ஐயோ இப்படி ஓடி போயிடலாம். ஐயோ வந்த வழியே வந்துட்டுமா. நல்ல ஆளியா சக்கமாவே ரூட்ட மாத்தி விட்டேன். ரொம்ப போறதே தெரியல. ஏய் என் பேக் தானே அது? ஆமாடா கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியா. இது குடுக்கதா ஆஸ்பத்திரி புள்ள தானே. எங்க போனீங்க? இவ்வளவு வேகமா பேச எங்கடா போறா? குழந்தை பிறந்திருக்குனே. யார் ஒய்ஃப்கா? எங்க மாமியாருக்கு. இந்த மாதிரி அவன குடுமே ட்ரைன்ல தலகு சாவா. டேய் வரண்டா தலபா கட்டு. டாக்டர் எப்படியாவது அப்படினா டாக்டர் நான் கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு சொன்னேன். இதுல பிடிச்சிட்டு வா. டாக்டர் டாக்டர் செத்துருவேன். சாரி இதுல போதும். இவ்வளவு பெருசா கூட்டு போமா. டேய் தசாவதாரம் கடைசி கட்டப்ப இப்படிக்கா குடு குடு பக்கற போனானா? நான் கவனிக்கலப்பா. கொண்டாட்டியாவது கவனிக்கறியா இல்லையா? சூப்பரா இருக்குது. சக்கமா கதவு திறந்துட்டா. இன்னியோட உன் கட்டம் உடைஞ்சிச்சிரா. மாவன வர இருக்கு. சக்கமா ஐயோ சக்கமா. இனி உன்னை எந்த அம்மாவும் காப்பாற்ற முடியாது. யோ யார் யா உள்ள? வெளிய வாயா. என்னம்மா இலாசரா கொஞ்சம் பிரமே இருக்குனேடா. வெளிய வா. இருமா பேட போடுங்க. மெதுவா மெதுவா. என்னயா அதுக்குள்ளயா? டப்பா குறி. வெறும் வெட்டு புக்குங்களா வச்சுக்கிறான். சை ஐயோ அந்த கலெக்ஷன் காரடி டியூவா கேட்டு இங்கேயும் வந்துட்டானே. ஊல் காயத்துக்குலாம் எங்க மருந்து போறான்? ரெண்டாவது ரூம்ல மார்ச்சோடி கீழ இருக்கு. உள்ள ஒரு பாடி இருக்குது டிஸ்போஸ் பண்ண. டாக்டர் என்ன வேணும்? லோன் பைசா வேணும். சை எடு. எப்படி கண்டுபிடிச்ச? மண்பானைக்கு மாஸ்க் போட்ட மாதிரி இருந்தது அதான் கண்டுபிடிச்சேன். இங்க பார் நான் இப்ப கலெக்ஷன் ஆபீசரா வரல பேஷண்டா வந்துக்கிறேன். என்னாச்சு? ஒரு சாவு கும்பல என் மூஞ்சி மேல ஏறி அடி அடின்னு அடிச்சு என் மூஞ்சி கிஸ்டானுங்கம்மா. வா மருந்து டானிக் கிஸ்லாம் கொடு வா. ஐயோ உடம்படமா இருக்க. ஓடி ஓடி டாடாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அப்புறம் ஸ்பைக்கலாம். என்ன எரியுதா? பால் குண்டான வச்சு பொங்கல் வை. சை பொறுமை வைடி. ஏய் பாபு இங்க வா டாக்டர் கூப்பிடாரு. டேய் இறா வரேன். டெட் பாடி வேற கண்டத்துல விட்டு போறேன். கேக் பாரியா ஸ்கிரீன் ஓபன். சாவல எங்க தான் போயிருப்பான்? தபார் டியூ பைசா கரெக்டா வந்துடணும் புரியுதா? ஐயோ ஏடா ஏரோஸ் மா ட்ரை பண்ணி வாடா. அட பாவி அடிச்சிக்கடா அடிச்சிக்கடா. ஐயோ சாத்தானி. என்னால முடியல. இந்தாங்க இதை அடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? இனிமேல் நீங்க இருக்கிற பக்கம் என் நிலம் கூட வராது. ஆளை விட்டுருங்க. திருடிட்டு போயிட்டு இருந்தான் சார். ஆக்சுவலா ஒரு செயின் ஒரு குழந்தை இருக்கு. பேசணுமா? ஏ குமுதா உன்கிட்ட பேசணுமா? டேய் நீ போ. டேய் இருடா டேய் வர இருடா. இனிமே நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். போலீஸ் ஆக மாட்டேன். என்ன மாமா இங்க வந்து உட்காந்துட்டீங்க? என் பையன் என்கிட்ட பேசி இன்னையோட 12 வருஷம் ஆச்சு. நியாயமான கோவம் தான். வயசு பையனுக்கு குரல் அப்படி மாறினா எவ்வளோ வேதனை எவ்வளோ வலி
அதை சமாளிக்க அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு செஞ்ச சத்தியத்தை காப்பாற்ற நினச்சின்னா என் பையனுக்கு தகப்பன் நல்லதான் செய்வான்ற நம்பிக்கை உருவாக்காம போயிட்டு. அப்படி என்ன தப்புன்றீங்க நீங்கள்? வீணா ஏன் கவலைப்படுறீங்க? இந்த காலத்து பசங்க தெளிவாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உங்கள் சத்தியமும் வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறுமாமா. குட் மார்னிங் ஆல், ப்ளீஸ் பி சீட்டட். தோல்கழிவு ஆராய்ச்சி நிலையத்துக்கு இடம் செலக்ட் பண்ணியாச்சா? ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் 2 இடம் செலக்ட் பண்ணியிருக்கு சார். இந்த இடம் போதுமான அளவு இருக்குது, பட் எம்எல்ஏ கண்ட்ரோல் இருக்குது சார். புறம்போக்கு இடம் தானே? ஆமாம் சார். நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுங்க. இது கோயிலாக இருக்கே? பொது கோயில் இல்லை சார், ஒரு குடும்பத்தை சேர்ந்த கோயில். கோயில் ஒரு குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் கடவுள் நம்பிக்கைங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். பேசாமல் அந்த புறம்போக்கு நிலத்தையே எம்எல்ஏ லேண்டே டேக் ஓவர் பண்ணுங்க. கோயில் இடத்த சுற்றி மலை இருக்கிறதுனால வேஸ்ட் பொல்யூஷன் எதுவும் வாய்ப்பு இல்லை சார். ஆனால் எம்எல்ஏ லேண்டு பக்கத்தில் விவசாய நிலம் இருக்கிறதுனால விவசாயம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது சார். நோ 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 கவர்மெண்ட் கொண்டு வர ப்ராஜெக்ட் மக்களுக்கு பயன்படுமே தவிர பாதிக்கக்கூடாது. அதுவும் விவசாயத்தை பாதிக்கிற மாதிரி தான். அப்படி எந்த ஒரு ப்ராஜெக்டும் தேவையில்லை. வேற இடம் பாருங்கள் சார். அந்த கோவில் 20 வருஷமாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. பூஜை திருவிழான்னு எதுவுமே நடக்கிறதில்ல சார். அந்த கோயிலுக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது சார். டானாக்காரங்க வீட்டில் யாராச்சும் போலீஸ்காரராக இருந்தால் மட்டும்தான் திருவிழா நடத்த முடியும். கடைசியாக போலீஸாக இருந்த குமாரவேலுடைய வாரிசு பழனிவேல் போலீஸாக முடியல. அதனால் ரொம்ப நாளாக கோயில் திருவிழா நடத்தாமல் இருக்காங்க சார். அவருடைய பையன் போலீஸ் ஆக மாட்டேன்னு சுற்றிட்டு இருக்கான். விசாரிச்சதில் அவன் போலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். பல என்கொயரிக்கு அப்புறம் தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கு சார். அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இடமும் அலாட் பண்ணிடலாம் சார். ஓகே, அப்போ சம்மந்தப்பட்டவங்கிட்ட ஸ்மூத்தாக பேசி ப்ரொசீட் பண்ணுங்க. சூப்பர் பாஸ், இது வரைக்கும் அடி மட்டும் வாங்கிட்டு டூமா உங்களால தான் பேமெண்ட்லாம் வாங்கி வரா. போடா டேய் சீரியல் ஆர்டிஸ்ட். உட்கார்றா. டூமா அன்னைக்கு கேட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இப்போ வந்திருக்கு. டேய் செந்தில், ஜானி கிட்ட ஆதார் டேட்டா பேஸ் கொடுத்தேன், அதுக்கு இன்னும் அமௌண்ட்டே வரல. ஏய் அதெல்லாம் ஆன்லைன்லேயே அனாமுத்தா கிடைக்குது. அன்றைக்கே காரி துப்பிட்டான் ஜானி. அது என்ன ப்ரோ டேட்டா பேஸ் எக்ஸ்சேஞ்ச்? அது ஒன்றும் இல்லை வாய். டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கிக்கோ, லோன் வாங்கிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் சிட்டிக்கு மிக அருகில் செங்கல்பட்டு ஏரியில் உங்களுக்கு வீடு கட்டி தரப்படும் சொல்லுவானுங்க. உங்களுக்கு உடல் வலியா, நாங்களே வந்து மசாஜ் பண்ணி வரோம்னு சொல்லுவானுங்க. மார்க்கெட்டிங் கால்ஸ்க்குலாம் நீ நம்பர் கொடுத்துக்கிறியா? உன் அட்ரஸ் ப்ரூஃப் யார்கிட்டயாவது கொடுத்துக்கிறியா? நீ கல்யாணம் பண்ற நீ பண்ணியா? டேய் விக்னேஷ், நீயே பேசுறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கால்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் டெலிஃபோன் கம்பெனி, பேங்க்கு, இந்த மேன் பவர் ஏஜென்சி இவன்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ்லாம் வாங்கி விற்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னா பார்த்திக்கே. ஹலோ ஏய் டாடி நினைச்சுன்னுக்கிற நீ? லோன் வாங்கிட்டு லோன் அலைய வச்சுன்னுக்கிற பொண்ணா நீ? பிச்சைக்காரச்சி நீ? டேய் வாங்கின காசு கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, பாஞ்சி வர அளவுக்கு சென்டாச்சு தெரியல சுத்தி நிக்கிற நீ? எதுடி பர்சனல் லோன் வாங்கும்போது பர்சனல் கட்டி பிடிச்சு தாண்டி வாங்கின? உனக்கு மானம் ஈனம் சூடு சொரணை எதனா இருந்தா வாங்கின காசு எடுத்துட்டு வந்து கட்டுறி. அப்பதாண்டி நீ ஒரு டாடிக்கு பிறந்தவ. அடியே எங்கடி இருக்கு நீ? இரு நான் வரேன். இதோ வரேன், இரு. பணம் வாங்குன தெய்வா. லோன் வாங்கிட்டா என்ன திட்டுவீங்களா? டேய் ஒரு முறை உன்கிட்ட 150 ரூபா வாங்கினேன், கொடுத்து 3 நாள் ஆச்சு. பச்சை பச்சை கேக்கல நீ என்ன? இந்த பார் இவளெல்லாம் இப்படிதான் கேட்டாகணும். இல்லைன்னு என் ஓனர் அண்டாவா என்ன கீழ்ச்சிருவான். வரா. ஏய் ஏண்டி அழற? அதான் வரான்ல, பர்சனல் லோன் வாங்கிட்டா பர்சனலா பேசுவானா? நம்ம பெர்ஃப்யூம் பத்தி அவன் என்னடி பேசுறது? இன்னைக்கு நடக்க போற சம்பவத்துக்கு அப்புறம் கடன் கொடுத்த எவனும் வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஹே பிரியா, பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு வா. இது குட். நீ பெரிய பெட்ஷீட் எடுத்துக்கோ. ஓகே. நீ ஒரு இரும்பு ராட் எடுத்துக்கோ. ஏய் கொலை கேஸ் ஆயிட போகுது. ஆமால. சரி மாப் ஸ்டிக் எடுத்துட்டு வா. ஓகே. அப்புறம் நீ அவன் உள்ள வந்ததும் பின்னால போய் கட்டி பிடிச்சுக்கோ. ஐயய்ய, அதுக்கு நான் அவனுக்கு டியூவே கட்டிடுவேனே. அவனுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது. ஓகே? ஓகே. ரெடி? ஓகே. கம் இன். இன்னாடி கம்மிங்க எங்கடி இருக்கீங்க? ஏய் அம்மா பார்வைய போக்கு. கட்டையல கட்டையல. இல்ல மெயின் பாயிண்ட்ல. காலிங் பெல் அடிக்குது பாருங்கம்மா. இப்படி தான் பண்ணணும். ஓகே. போய் பாரு. சரி. என்ன பொன்னமலை வீட்டுக்குள்ள இருக்கறாரு? ஏய் கரடி கதுவ. ஐயோ கரடி தாண்டி வந்திருக்கு. எதுக்கு கண்டபடி பேசணும் கேட்டல? அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு பார். வந்து பார். எல்லாரும் ரெடி தானே? ஓகே ரெடி. கரடி கதுவ. கம் இன். நான் கமிங் கரடி. போடா. அந்த லோன் விஷயமா வந்து டேய் அவன உரு. லோன் கர நான் தான் என்ன தாண்டி கட்டி பிடிக்கணும். டேய் ஸ்ப்ரே அடிக்கறல. டேய் எதுக்கு நீ போறியா? டேய்
பொண்ணு புறா பாராட்டுறல. டேய் 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 பாவம் மூஞ்சி அடிக்காதடா டேய். என்ன நாங்க ஒண்ணா 4 பேர் வெளியே போயிட்டுமா? என்ன ஓ வந்துடுச்சா? போ பாப்போ. இவனை தொட்டாலே பதறுவான். முத்தம் வேற கொடுத்துக்கிறான். என்ன போதும்? ஏய் அது நல்லா சாத்தின்னு கொழால ஆன் பண்ணிடு. ஹலோ. அவனுக்கு ஃபிகர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த பொண்ணே வந்து என் மேலே விழுறான். அதுக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே. ஐயோ முடியலையே. டென்ஷன் குறையிலையே. பாவி பாத்ரூம் வந்து பழம் விட்டீங்களேடி. ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ. டேய் ஃபோன் பண்ணது போதும் வா. அம்மாடியே போயிடுச்சு. ஓகே. ஏங்க சாரிங்க, அவர் தான் வராரு நினைச்சு இப்படி பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்டு கிட்ட ஓவரா பேசிட்டாருங்க. ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மென்ட்காக தான். வெரி சாரி. நல்லா இருக்குது. நானும் இன்னொரு முறை வரும்போது எனக்கு சொல்லுங்க. சாரி வந்திருக்காருனா உன் சைடுல தான் தப்பு இருக்கும். கடன் வாங்குனா நாம தான் திருப்பி தரணும். அதை விட்டுட்டு இது என்ன ரவுடிசம்? கரெக்ட். சொல்லுங்க. என்னடி நான் அப்பவே சொன்னேன் சார், இது நியாயம் இல்ல, தப்பு செய்யக்கூடாதுன்னு. இவங்க தான் கேட்கல. எல்லாரும் வந்து சார் கிட்ட சாரி கேளுங்க. அது மட்டும் இல்லாம கொடுக்க வேண்டிய காசை ஃபைன் போட்டு கொடுங்க. சரியா? என்னடி பிளான நீ போட்டு இப்ப என்னமோ பிளேட்ட மாத்துற? பணம் இல்ல அவ்வளவுதானே. இதை கிட்ட முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. இரு எங்க போகுது? பணம் என்ன எடுக்குதா? என்னங்க சார்? யார்கிட்ட கொடு. பார் இதே மாதிரி மாசம் மாசம் கரெக்டா காசு வந்துடணும். இல்லன்னு நினைச்சிக்கா மார்க்கெட்ல எங்க ஆயா மீன் வித்துனுக்குது. அதை கூட்டு வந்து அசிங்கமா திட்டி வாங்கி போக வேண்டியதா இருக்கும். புரியுதா? அவனே பாக்குற என்னடா பாத்ரூம் எல்லாம் பண்ணி சொல்றமா? வாடா. டேய் பெட்ஷீட் எடுத்துட்டு போடா. பெட்ஷீட் வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பாய் வச்சிரு கம்னு மூஞ்சில மிளகா அடிச்சு பெட்ஷீட் ஜம்பலகா ஜம்பலகா ஜம்பல ஜம்பல். நீ புடிங்கடா. ஆபீஸ்ல என்ன வேலை பாக்குறே? பார்த்தா தெரியல டுபாய் சுண்ணுங்கறா. சேர்ல உட்காராம டேபிள்ல உட்கார்ந்திருக்கான். ஏய் எங்க உட்கார்ந்தானா? ஆபீஸ்ல தான் உட்கார்ங்கறா. இந்த அப்பா எங்க விடுறது? உள்ள போய் எங்காவது விட்டுக்கடா போடா. உள்ளே போய் ஓடான்றல. மேனேஜர்னா என்ன வேணாலும் பண்ணுவானா? அவன் அப்படிதான் லூசு. நீ உன் ஆளுகிட்ட பேசு. ஹலோ ஹலோ டுமா சார், நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இல்ல? நான் ஃப்ரிட்ஜ்ல தூக்கி போறேன். என்ன எப்படியா பேசுறது? என்ன சார் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அதான் உங்க மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சோம்ல. எப்படி மறக்க முடியும்? வரவும் போறவங்களாம் மாங்காய் பார்த்து வச்சு மூஞ்சில தாடி தானே துண்டு போறான். என்ன மேட்டர் சொல்லு. என்ன சார் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க? தபார் என் மேனேஜர் மாதிரி பேசுற எல்லாம் வச்சுக்காத. டியூ பணத்தை வாங்க வரலையா? என்னது இது? நாங்க லோன் அலைஞ்சி வந்தாலே டியூ பணத்தை கொடுக்க மாட்டீங்க. இப்போ வாண்டடா கொடுக்குறேன்றீங்க. அது உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து டியூ பணத்தை வாங்கிட்டு போங்க. நான் டியூ பணம் வாங்கினா என் ஃப்ரெண்ட் ஏன் கூட வரணும்? அது என் ஃப்ரெண்டுக்கு நான் கட்டுற மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து டியூ வாங்கிட்டு போங்க. டீல் ஓகேவா? டீல் ஓகேவா? உனக்கு ஓகேவா? தபார் நான் கலெக்ஷன் பண்றேன். கனெக்ஷன் கொடுக்குற ஆள் கிடையாது. உனக்கு வேணா நேரா போய் அவனை பாத்துக்கிடு. என்னடி கட் பண்ணிட்டோம்? அதான் 10 வச்சிட்டல, கண்டிப்பா எடுக்கடி. நீ என்ன லூசாடா? யார் என் நம்பர் கேட்டாலும் கொடுத்துருவியா? அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணு நினைக்கிற மச்சான். அதானே மொக்க பொண்ணா இருந்தாலும் பசங்க பின்னாடியே சுத்தணுங்க. அதுக்காக உயிரையும் கொடுப்பானுங்க. நல்ல பொண்ணு ஏதாவது வந்ததுன்னா மயிரை கூட கொடுக்க மாட்டீங்க. அது இல்லடா என் பிரச்சனை. அந்த பொண்ணு கிட்ட வந்தாலே என் ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தி ஆகி வேர்த்து டக்கு நான் ஃபிகர் ஆயிடுறேனே. ஆமா ஜானிங்க வந்துருவாங்கல்ல. உங்களுக்கு வேற தெரியாது சொல்லலாமா? கிளம்பி போயிட்டே இருங்க. சக்தி தம்பி நீங்களா? சீக்கிரம் முடிச்சு கிளம்புங்க. ஓகேண்ணே. அப்படின்னா 2 குவார்டர் பாட்டில் சொல்லி விட்டுருங்களேன். சும்மா மொழியே சரியில்லை. சீக்கிரம் கிளம்புங்க தம்பி. மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க சார். மச்சான்
போன தலைமுறையில் உங்கள் தாத்தா போலீஸாக இருந்ததுக்கே இவ்வளோ மாசுனா பேசாமல் இந்த தலைமுறையில் நீ போலீஸ் ஆகிட்டான்னு நினச்சிக்கா. மார்க்கெட்டில் மாமூல் வாங்கலாம், பைக்கில் போகிற பசங்களை தள்ளி விடலாம், பிரெக்னன்ட் லேடியை எட்டி ஒதிக்கலாம். அடுத்து சும்மா வண்டி எடுத்துக்கினா அப்படியே பந்தாவாக போகிறோம் வரலாம் மேட்டினுக்கலாம். அப்புறம் ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்னு கத்திக்கினேன் அக்யூஸ் எல்லாம் பயமுத்தலாம். பயமுடுறா. ஆமா, போலீஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? இதை சொல்லு. தப்பு பண்ற 10 போலீஸ் பார்த்து மொத்த போலீஸும் அப்படி தப்பா நினைக்காத. எல்லாரோட பிரச்சனை தீர்த்து வைக்கிற போலீஸ்ன்றது வேலை இல்லடா, ஒரு பெருமை, ஒரு கம்பீரம், தனி கெத்துறா. பப்ளிக்ல பிரச்சனை பண்ணி 100 ரவுடிங் இருந்தாலும் அங்க ஒரு போலீஸ் வந்து நின்னா அந்த பப்ளிக் ஒரு நம்பிக்கை வரும். போலீஸ் பாதுகாக்கும் நம்பிக்கை வரும். அங்க போய் நான் நின்னு கோவத்துல ஏய் என்னடா பண்ண போற? மேடம் சுட்டாதீங்க மேடம். நம்ம பார்த்தல அசிங்கமாயிடும். போலீஸ்காரன் வீடுன்ற மரியாதை காப்பாற்ற எங்க அப்பா என்ன போலீஸ் ஆக்கணும்னு நினைக்கிறான். ஆனா நான் போலீஸ் ஆகாம இருக்கிறது தான் ஒட்டுமொத்த போலீஸ்க்கும் நல்லது. எனக்கு புரியுது மச்சான். ஒப்பம் ஆண் பாவத்துக்கு புரிய மாட்டேன். ஆட்டோவில் போயிடலாமா? டெய்லி நான் குடிச்சிட்டு பைக்கை வைன் ஷாப்பில் விட்றேன்னு எங்கள் அப்பா எனக்கு கலாய்க்கிறான். அப்படியா? இனி நான் பைக் எடுத்துன்னு வீட்டுக்கு போகிறேன். வேணாம் சக்தி, இதெல்லாம் வேணாம்ப்பா. நீ செய்ய வேண்டியது போதும். நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது. நான் கிளம்புறேன். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ பொறுக்க வேண்டும். மாமச்சான் டான்சர் மாதிரி இருக்கிறேன். அப்படியா? இந்த ராகங்கள் நெஞ்சுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஆமா மச்சான். அவனோட ஆமா மச்சான் லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டேய் என்னை ஆளை வச்சு அடிச்சல்ல கடங்காரி, அவ கூட தான். கடங்காரி அந்த அவளை என் காதலி ஆக்கிட்டேன். அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி போலாம்? செகண்ட் ரவுண்டு கரடி பாம்பு வாங்கி போ. ஏய் டெடி பேர் மச்சான், டெடி பேர். அதுனா ஓகே. சரி அந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்றது? அப்படியே வாங்குற விஷயத்தை குடிச்சிடு. மூணாவது ரவுண்டு ஆளும் மூஞ்சி தேங்காய் வச்சிட வேண்டியதான். மச்சான் ஒரு செகண்ட் இரு வந்துடுறேன். நீ பாத்துக்கிறியா? இல்ல இப்போ ஊரே பார்க்கும்போது என்னடா அதால போட்டு அப்படியே அடிச்சிட்ட? என் சித்தப்பன் தாண்டா அவன். சும்மா போற இடத்தெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறேன். சரி அதெல்லாம் விடு. நானும் என் ஆளு படத்துக்கு போறோம். ஒரு ஹெல்ப் பண்றியா? 2 டிக்கெட் வேணுமா? அதெல்லாம் அவன் ஏத்துட்டா. மச்சான் ஒரு செகண்ட் இரு. அனிதான்னு ஒருத்தி இருக்காடா, லோன் காசு கேட்டா தரமாட்டேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றா மச்சான். கேட்டா அசிங்கமா திட்டுறா. அவளை நேரில் போய் திட்டலான்னு பார்த்தாலும் அவர் பிரெக்னண்டா வேற இருக்காளா. என் லவ் மூடு எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் மச்சான். நீ போய் உன் போலீஸ் திறமையை காட்டி லோனை கிளியர் பண்ணிடு. ஓகேவா? நான் ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். என் ஆள் வெயிட்டிங்ல இருக்கு. பார்ட்டி அது வெங்கட் பெருப்பு கிட்ட கேளு. யாரு? ஹலோ மேடம், என் பேர் சக்தி. டிசிடிசி பேங்க்ல இருந்து வந்திருக்கேன். அந்த லோன் விஷயமா? செட்டில்மெண்ட் லெட்டர் கொண்டு வந்திருக்கீங்களா? செட்டில்மெண்ட் லெட்டர் இல்ல. ஹலோ, எத்தனை பேர் வருவீங்க? நானும் எத்தனை தடவை தான் சொல்றது? உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இருக்காதா சார்? கிளையண்ட் ஹிஸ்டரி தெரியாம ஆளாளுக்கு வந்துருவீங்களா? அப்படி இல்லைங்க, உங்க ஃபைல் இப்பதான் எங்க கைக்கு வந்திருக்கு. உங்க லோன் அமௌண்ட் பெண்டிங் 16 lakhs தான் காட்டுது. செட்டில்மெண்ட் லெட்டர் எதுவும் இல்லையே. திரும்ப திரும்ப உங்க அமௌண்ட்டே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் பல தடவை சொல்லிட்டு ஏன் அமௌண்ட் 6 lakhs தான். அது மட்டும் தான் நான் கட்டுவேன். அதுக்கு ஓகேனா செட்டில்மெண்ட் லெட்டரோட வாங்க. இப்போ கிளம்புங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா மேடம் ப்ளீஸ்? இது உங்களுக்கு தான். குடிங்க குடிங்க சிஸ்டர். கூல் ஆயிட்டீங்களா? கன்சீவா இருக்கிறவங்க தம் கட்டி கோவமா பேசக்கூடாது. அது உள்ள இருக்கிற குழந்தைக்கு மூச்சு முட்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதான் இரும்புறீங்க, அதுக்கு தான் தண்ணி குடிக்க சொன்னேன். உங்க அக்கறைக்கு தேங்க்ஸ். கிளம்புங்க. ஒரு நிமிஷம் சிஸ்டர், உங்க கோவத்தில் நியாயம் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா தப்பு பண்ணாதவங்களுக்கு தான் கோவம் சட்டுன்னு வரும். உங்க ஃபைல் 4 பக்கெட்டு சாரி, அது உங்களுக்கு புரியாது. வேற வேறு ஸ்டேஜ் மாதிரி இப்போ தான் என் கைக்கு வந்திருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்கிட்ட ஒரு முறை தெளிவாக சொன்னீங்கன்னா பேங்க்கோ இல்லை உங்களுக்கோ எதாவது பண்ண முடியும்னு நம்புறேன். என் ஹஸ்பண்ட் வாங்கின லோன், அவர் டெத்துக்கு அப்புறம் நான் கட்டின டியூ டீடைல்ஸ் இதுல இருக்கு. இப்போ கட்ட வேண்டியது வெறும் 6 lakhs தான். ஆனா இதுக்கு மேலேயே என்னென்னமோ பேங்கிங் டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு 16 lakhs கேக்குறாங்க. வீட்டை வச்சு வாங்கின கடனுக்கு வீடை விற்கிற அளவுக்கு வசூல் பண்ணுவீங்களா? ஒரு நியாயம் வேணாமா? லோன் வாங்கிட்டா
நாங்க என்ன கார்ப்பரேட்டுக்கு அடிமையா? எவ்வளவு வேணாலும் போடுவீங்களா? அப்படிலாம் கட்டவே முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் போவனே தவிர நீங்க கேக்குற பணத்தை கட்டவே மாட்டேன். சொல்லு சக்தி. எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் அனிதா. ஹஸ்பண்ட் செத்து போனதுக்கு அப்புறமும் கடன் வசூல் பண்ணுறது தப்பு தான். ஆனால் அந்த ஆர்பிஐ நார்ம்ஸ்லாம் இப்போ எந்த பேங்க்கும் கலெக்ஷன் ஏஜென்சியும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக அவர் லோன் மேலே ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த பேங்க்காரனுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை ஏஜென்சி கிட்ட சொல்ல மாட்டானுங்க. எப்படியாவது கஸ்டமர் கிட்ட இருந்து கரெக்டாக தான் பார்ப்பானுங்க. நீ ஒன்று பண்ணு, எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஜானி, தேங்க்ஸ். இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காதுங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் லாயர் காமிச்சிருங்க, எல்லாம் அவர் பார்த்துப்பார். பாருங்க சார், ஒரு நிமிஷம். என்னங்க பீஸா? இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் ஈட்டிக்கார மாதிரி கத்திட்டு போனாங்க. நீங்க மட்டும்தான் என் பிரச்சனை கேட்டு அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்தீங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல என் ஹஸ்பண்ட் இறந்த பிறகு எனக்குன்னு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை. இந்த சமயத்துல நீங்க செஞ்ச உதவி எனக்கு பெரிய பலமா இருக்கு. இப்போ எனக்குன்னு இருக்கிறது என் குழந்தையும் என் ஹஸ்பண்டோட கனவும் தான். குறைஞ்சது 10 குழந்தையாவது தத்தெடுத்து இங்க இருக்கிற பெரிய இடத்துல சின்னதா ஒரு ட்ரஸ்ட் நடத்தணும். அதுதான் அவருடைய கனவு. அதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு வரேன். சீக்கிரம் நடக்கும். 10-15 குழந்தைகளுக்கு அம்மாவா, டீச்சரா, பெரிய கூட்டமா இருப்பேன். நீங்க பார்க்க தானே போறீங்க. ஹலோ. எங்க கோயில் சார்? யாரை கேட்டு அடிக்க வந்தீங்க சார்? கோயில் உங்களுதான் இருக்கலாம், இடம் அரசாங்கத்தோடது. யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. தலைமுறையா திருவிழா கோயில் சார். இது எப்படி அரசாங்கம் எடுத்துக்கலாம்? சர்வே எல்லாம் எடுத்து தான் சார் வந்திருக்கோம். ஒரு காலத்துல பண்ணிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா பல வருஷமா திருவிழா எதுவும் நடக்காம பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தாம போய் இனியும் இந்த கோயில திருவிழா நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் மக்களுக்காவது பயன்படுத்துமேனு வந்திருக்கோம். பிரச்சனை பண்ணாம போங்க சார். யாரையா பிரச்சனை பண்றது? ஊரையும் ஊர் மக்களை காக்குறதா அரசாங்கம். இது யாரு தெரியுதா? உங்க அரசாங்கம் இல்லாத காலத்துல ஊர் மக்களை காவல் காத்தவர். இந்த ஊர் மக்கள் மனசுல காவல் தெய்வமா நின்றவர் அவரு. அவருக்கு அப்புறம் ஊரை காக்க தன் குடும்பத்தையும் காவல்காரனா நிக்க வச்சவர். எவனாவது கெட்ட எண்ணத்தோட இந்த ஊர்ல காலடி எடுத்து வைக்கட்டும், தானாக்கார ஊருன்னு பயந்து நடுங்கி போவான். ஏதோ எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க, மத்த ஊர்ல நடக்கிற மாதிரி ஏதாவது கெட்டது நடக்குதுன்னு எவனாவது சொல்றானாலும் பாப்போம். அப்ப தெரியும் இந்த கோயில் எதுக்குன்னு. பெருசா இடிக்க வந்துட்டீங்க, என்ன மீறி என்ன பண்ணிடுவீங்கன்னு பாப்போம். வாங்க. இவங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, இது மேலடுத்த உத்தரவு. அவங்க வேலையை செய்ய விடுங்க. இல்ல அரசாங்க வேலையை செய்ய விடாம தடுத்தீங்கன்னு சொல்லி உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார், பாப்போம். பண்ணுங்க சார். சார், நாங்க கேட்கறது எங்க உரிமையே தான். பொறுப்பா பதில் சொல்லுங்க சார். என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருக்க? ஃபோர்ஸ் இருக்குல்ல, விட்டு கிரவுட் கிளியர் பண்ணு. ஐயோ, ஏய், வண்டியை ஏமால ஏத்திட்டு ஐயா தலை அடிக்கிறா. அந்த தலையை நான் உடைக்க விட மாட்டேன். நீங்க யாருடா அதை இடிக்கிறதுக்கு? இந்த ஊர்ல நிச்சயமா திருவிழா நடக்கும். அவன் ஒரு நல்ல போலீஸா வருவான்.